ஹாய் காய்ஸ், நம்ம மிமிக்ரி வின் பிரேக்கரில் சீசன் 2ல் எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். வீடியோவில் பார்த்து வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓ, அவனா அந்த வில்ஸ்ல வரனா? நீ இத ஒரு நாள் ஸ்கூலுக்கு மாட்டிட்டு வரணும். நீ என்ன நினைக்கிற ஷிசுகா? இவனுக்கு இது ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆமாமா, சரியா சொன்னீங்க. உங்க ஸ்டேஜ் அவுட்ஃபிட் பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு சுதாகி. குறிப்பா சொல்லணும்னா அந்த பவுட்டி. போயிருக்காங்களே, அதனால என்ன மன்னிச்சிருங்க, நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? உரியோட இந்த லுக்க பாக்க உண்மையை சொன்னா எனக்கு இந்த லுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காஞ்சி சண்டை போட போனதை நினைச்சு நீ ரொம்பவே வருத்தமா இருக்கியா? நான் ஒன்னு சொல்லவா? சண்டைன்னு வந்துட்டா அவர் ரொம்ப சாதாரணமா விட்டு கொடுக்க மாட்டாரு. இது உனக்கே நல்லா தெரியும்ல ஷிசுகா. அதனால நீங்க இப்படி கவலைப்பட்டு இருக்காதீங்க, சரியா? ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். மன்னிச்சிருங்க, நான் இப்ப பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம டர்ன். இன்னும் வேடிக்கையா ஏதாவது செட் பண்ணுவோமா? இன்னும் ஃபன் பண்ண போறோமா? மைண்டுக்குலாம் எப்பவுமே காஞ்சி சண்டைக்கு போகும்போதெல்லாம் இவங்க இப்படிதான் இருப்பாங்களா? அதனாலதான் அவங்க இந்த மாதிரி கவலையோட உட்காந்துக்கிட்டு. யாருக்கு தெரியும்? ஆனா அவங்க எல்லாரும் போகும்போது ரொம்பவே வேடிக்கையா நடந்துக்கிட்டாங்கல்ல. ஒருவேளை இந்த சண்டை ஷிசுகாக்காக தான் இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஒருவேளை அவளை ஏதாவது பண்றதுக்காக வந்திருப்பாங்களோ? என்ன இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லா பாடுவாங்க, அது மட்டும் என்னைக்கும் மாறாது. இருந்தாலும் பொண்ணுங்களுக்குன்னு 1-2 சீக்ரெட்ஸ் மிச்சம் இருக்கும்பா. அதையெல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. இது வேறயா? இதாவது உங்க ஓன் டைலாக்கா? எதுவா இருந்தா என்ன? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒரு நிமிஷம், ஏன் ஷிசுகா வர இவ்வளவு நேரம்? போயிட்டாங்க. கிழிஞ்சுது. வரக்கூடாது இவ்வளோ பண்ணதே அவரே பண்ணிருவாங்க. அடேங்கப்பா, அங்க பாத்தியா? தலைவன்னா அப்படிதான் இருக்கணும். நம்ம பக்கம் இருந்தவனுங்களை பாதி பேர் ஆளை காணும். இருந்தாலும் என்னடா புகழ்ந்து நிற்கிறாங்க. அவன் வெறித்தனமா சண்டை போடுறான்ல. ஒரு விஷயத்த ஒத்துக்கணும், இத பார்த்து இன்னும் கொஞ்சம் பேர் அடங்கி போயிருப்பானுங்க. என்ன நீ இவ்வளவு வீக்கானவன் ஆயிட்ட? மாட்னியா? அடி வாங்கினாலும் அடங்க மாட்டேங்கிறாங்க. தள்ளி போ. ரொம்ப தேங்க்ஸ். என்னடா நீ பாட்டு ஜூஸ் ஏற்றி இப்போதான் கொடுத்த வாக்கா காப்பாத்தினா போதும். சண்டையில தோக்குறமா ஜெயிக்கிறமாங்கிறது முக்கியமே இல்ல. அவர் சொன்னதுக்கான உண்மையான அர்த்தமே புரியுது. ஆனா அதுக்கான அர்த்தத்தை என்னால புரிஞ்சுக்க முடியல. அவர் முன்னாடி இருக்க எல்லாரையும் அடிச்சு நவுத்தி போய்கிட்டே இருக்காரு. அது அந்த மாதிரி ஒண்ணு. சக்குரா பாத்து. ஐயா லம்மாச்சா ஐயோ, கோவத்துல ஒண்ணுமே தெரியல. ஒரு வெறியில் இருக்கிறாரு. மறுபடியும் ஆர்வத்துல கொஞ்சம் எல்லாம் மீறி போயிட்டேன். ஐயோ மிருகமாயா நீ? ஒரு கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். உன்னால சமாளிக்க முடியுமா? என்னால பின்னாடி ஒரு மிருகம் முடியல. அது. நீ இங்க இருந்து பாருக்கே திரும்ப போயிடு. உங்களை பத்திரமா திருப்பி அனுப்பி வைப்பேன்னு சுபாக்கிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். அதுவும் சரிதான். வந்த கெஸ்ட் அப்படி கஷ்டப்படுத்திருக்க கூடாது. தேவையில்லாம நாங்க உங்களை இதுல இழுத்து விட்டுட்டோம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா மறக்காம என் இடத்துக்கு வாங்க. உங்களுக்கு வயிறார சாப்பாடு செஞ்சு போடுறேன். நீங்க வந்து பியானோல பெர்ஃபார்மன்ஸ் கூட பண்ணலாம். என்ன எல்லாருமே நல்லவங்களா நான் இருங்க. தான் சொன்னல, இது என்னோட சண்டை. சகுரா, இதுக்கு மேலேயே நான் உங்களை எதிர்பார்க்க விரும்பல. எங்களுக்கு உதவி பண்ணதுக்கு தேங்க்ஸ். உங்களை பத்திரமா திருப்பி அனுப்ப முடியலன்னா, கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியலன்னு என்னையே மன்னிக்க முடியாம நான் கஷ்டப்பட வேண்டியிருக்கோம். நான் கடைசியா உங்ககிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன். இதுக்கு மேல இந்த பிரச்சனையை நாங்களே சமாளிச்சுக்கிறோம். ஏன் என்னால எதுவும் சொல்ல முடியல? ஹை பேட்ச் பையா, நல்லா பேரு. வா சக்குரா, நம்ம கிளம்பலாம். ஷிசுகாவை நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும். அப்பாடா, இப்பதான் மெயின் குரூப்பே கண்ணுக்கு தெரியுது. உன்னோட தோல்வி இப்ப உறுதியாயிடுச்சுடா. என்ன வேண்டாம் சக்குரா, என்ன ஆனாலும் சரி நம்ம போய் ஷிசுகாவை பாதுகாக்கணும். அவரே இங்க வந்துட்டாரு. அடச்சே, என்னால இப்ப இதை மட்டும் பண்ண முடியுமா? நான் மட்டும் ஸ்ட்ராங்கானவனா இருந்திருந்தா. வேண்டாம், நிறுத்துங்க.
போச்சு. ப்ளீஸ் வேண்டாம், இதோட நிறுத்திக்கோங்க. ஏய் ஷிசுகா, என்ன எதுக்கு? அட ஆமா, அதே பொண்ணுதான். இவ ஷிசுகாவே தான். நீ எங்க கிளம்பி வந்துட்டியா? அடடா, என்ன அர்த்தம்? அப்ப நாங்க ஜெயிச்சிட்டோமா? நானே அவங்க கூட போயிடுறேன், நிறுத்துங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? அப்பயாவது நீங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்க வேண்டாம்ல. ஏய் நைரே, தயவு செஞ்சு நீ போக கூடாது. உன்னால எதுவும் பண்ண முடியலங்கிற கோவமும் ஆதங்கமும் எனக்கு புரியுது. சொல்ல போனா என்னால எதுவும் பண்ண முடியாது. ஆனா எல்லாத்தையும் விட முக்கியமா காஜியும் மத்தவங்களும் சண்டை போடுறத பாரு. எல்லாரும் கஷ்டப்பட்டு சண்டை போடுறதே உன்னை பாதுகாக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். இப்ப நீ பாட்டுன்னு கிளம்பி போயிட்டேன்னா அப்ப அவங்களுக்கு ஏற்பட்ட காயத்துக்கும் ஃபீலிங்ஸ்க்கும் காஜியோட குரூப்புக்கு எல்லாம் வேஸ்ட் தானே. அதனால நான் உன்னை போக விட மாட்டேன். தேங்க்யூ so much. ஆனா எல்லாரும் எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு இதெல்லாம் பார்த்தாலே நல்லா புரிஞ்சுக்க முடியுது. எனக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு தூரம் மெனக்கிட்டதே பெரிய விஷயம். எல்லாத்தையும் இழந்த இந்த ஊருக்கு நான் எதுவும் இல்லாம தான் வந்தேன். என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்காம என்னை ஏத்துக்கிட்டாங்க. சரி உங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பண்ணுவீங்கன்னு சொல்ல முடியுமா? எனக்கு எனக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும். அப்படியா? அப்ப எனக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன். ஏல திடீர்னு என்ன பாட சொன்னா பாட வராது. பரவாயில்ல, சும்மா பாடுங்க. அப்புறம் அதே நேரம் பாட வராது. பண்ணிலாம் பாட வைப்பீங்களா? என்ன மன்னிச்சிருங்க, இவ்வளவுதான் என்னால. கலக்கிட்ட. உண்மையிலே நீ ரொம்ப அழகா பாடுன. நிச்சயமா நீ எங்க ஸ்டேஜுக்கு வந்து பாடியே ஆகணும். கவலைப்படாத, எங்க மேனேஜர் கிட்ட நானே உனக்காக பேசுறேன். அப்பல்ல இருந்து இங்க வாழ்ற வாழ்க்கை எனக்கு ஒரு கனவாவே மாறிடுச்சு. என்னை சுத்தி எல்லாருமே நல்லவங்களா இருந்தாங்க. எல்லாத்தையும் விட முக்கியமா முதல் முறையா நான் ஒருத்தரை காதலிக்க ஆரம்பிச்சேன். இங்க இருந்தப்ப உண்மையிலேயே சந்தோஷமா இருந்தேன். நிச்சயமா அது என்னால வாழ்க்கையில மறக்கவே முடியாது. ஆனா எனக்காக மத்தவங்க இப்படி காயப்படுறதுல எனக்கு விருப்பமே இல்ல. அது அவசியமும் இல்ல. அதனால ப்ளீஸ் என்ன போக விடுங்க. ஷிசுகா, என்ன ஆடினீங்க? இல்ல இல்ல, அவ பேசினதை கேட்டு சிரிப்பு வந்துருச்சு. ஏதோ கனவுன்றா காதலுன்றா. ஏழைங்கெல்லாம் எஜமான ஆகணும்னு நினைச்சா எப்படி? இங்க பாரு, நாங்க எங்க இருந்து வந்தோமோ நீ எங்க இருந்தானே வந்த. அப்படின்னா சுனபா நல்ல வாழ்க்கை கிடைச்சது சந்தோஷம். உனக்கு வரவுன்னு யாரும் இல்ல, ஒருபடியான வேலையும் எதுவும் இல்ல. சுத்தம் பண்ற வேலையை தானே செஞ்சிட்டு இருந்த. பாவப்பட்ட உன் வாழ்க்கைக்கு ஒரு பணக்கார வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைச்சா நீ அங்க இருந்து தப்பிச்சு ஓடி இருக்க. நம்மள மாதிரி இருக்க ஆளுங்கெல்லாம் கனவு காதலை பத்திலாம் பேசலாமா? சொல்ல, கிடைச்ச வாழ்க்கையை இப்படி கை நழுவு விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. நல்லா பாரு, இதான் அதுக்கு உதாரணம். போதும், இத்தோட நிறுத்திக்கோ. மூடுறா. இவன் சொல்றதெல்லாம் கேட்காத, இங்க இருந்து போயிடு. இதுக்கு மேல இவனை அடிக்காதீங்கடா. ஒரு நிமிஷம் இருங்க. நீயா வந்துரு என் டார்லிங் ஷிசுகா. நீ மட்டும் சமத்தா இங்க வந்துட்டேன்னு வையன், எல்லாம் முடிஞ்சிடும். ஷிசுகா வேண்டாம். போய் அவளை தடுக்கலாமா? சரி சக்குரா, நான் பின்னாடி இருந்து பாத்துக்கிறேன். எல்லாம் சரியாயிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. எனக்கு பிடிச்சதை நான் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்சவரை காதலிச்சேன். இதுக்கப்புறமும் நான் வாழ்றதுக்கு எனக்கு எந்த நினைவுகளே போதும். வந்துட்டாங்க.
எங்க அவரு எத்தனை வரும் இங்கதான் இருக்கியா நீ? சொல்லு. போயிட்டியா நீ? எங்களை நீ ரொம்ப பயமுறுத்திட்ட. வேண்டாம் வராதீங்க. இனி இந்த இடத்துல என்னால இருக்க முடியாது. அப்படியா? சரி, அதுக்கப்புறம் நான் இங்க இல்லைன்னா யாருக்கும் தேவை இல்லைன்னா அப்புறம் யாரையும் போடாதுல அதனாலதான். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற? தியாகி ஆகணும்ன்றாங்க. நான் எல்லாரும் கூடயும் ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கம்முன்னு இரு. எனக்கும் அதே ஆசைதான். பாத்தியா, எல்லாம் சரியாயிடும்னு சொன்னல. நீ கொஞ்ச நேரம் அந்த பக்கம் நில்லு, சரியா? இப்ப பாரு ஆட்டத்தை. நான் தேவையில்லாம உங்களை எதுக்கு இப்படி குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க? என்னோட கியூட்டான சின்ன தங்கச்சிக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா? அட என்னையா இது ஒரே தொல்லையா போச்சு. நீ யாருன்னே எனக்கு தெரியல. இங்க வந்து ஏதோ உளறிட்டு இருக்க. ஏதோ அந்த பொண்ணு இப்பதான் கனவு காதல்ல இருந்தெல்லாம் எவ்வளவு கண்ணை ஐட்டம் முடிச்சு இப்பதான் வெளியே தெரியுது. வந்துருக்குது. அவளுக்கு தகுதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ சொல்லிக்கிட்டு இருக்க. ஏற்கனவே நாங்க இவன் இங்க யாரை இருக்கிற எல்லாத்தையும் எல்லாரையும் தீர்மானிக்கிறதுக்கு? பொல பொலன்னு இவனே பொழஞ்சிட்டாச்சு. சொல்லுவான். அது அவன் முடிவுப்பான். இதுல சிரிக்க என்ன இருக்கு? அவளுக்கு தகுதி இல்லாத வாழ்க்கையா? உனக்கு ஷிசுகாவை பார்த்தா பொறாமையா இருக்குல்ல? என்னது? மத்தவங்க கிட்ட இருக்கிறது நம்ம கிட்ட இல்லையான்னு நினைச்சு திருப்தி ஆகாதவங்க தான் எப்பவும் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இல்ல எனக்கு புரியல. ஏற்கனவே நான் பசியோட இருக்கேன், தலை வேற சுத்துது. இதுக்கு மேல முடியாது, இதை முடிச்சு விட்டுற வேண்டியதுதான். கேட்டுக்கோங்கடா, நம்ம முன்னாடி இருக்க எல்லாமே பணம் தான். இதுக்கப்புறம் எவன் வந்தாலும் ஏறி மிஸ்ட்டு போயிட்டே இருக்கணும். இவனுங்கள சக்குரா சு என்ன வேணும் உனக்கு? நீயும் தான் நாயரே, சொல்லுங்க. ஷிசுகாவை பாத்துக்கங்க. ஆனா நான் போய் ஷிசுகாவை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சண்டையே. அதனால நான் நம்பி ஷிசுகாவை இட்டோவை காப்பாத்தின உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். பத்திரமா பாத்துக்கங்க ப்ளீஸ். முதல்ல நீ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா தெரியாதா? இப்ப நான் என்ன பண்ணணும்னா அது இதுதான். சரி, நான் பாத்துக்கிறேன். என்னால முடிஞ்சதை பண்றேன். நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க 4 கிங்ஸ்ல ஒருத்தர் தானே, சமாளிச்சிருவீங்கல்ல? பரவாயில்லையே, என்னை பத்தி கவலைப்படுறியா? நானும் ஸ்ட்ராங்கானவன் தான், சரியா? என்ன ஒரு நான் மூஞ்சில வந்து எல்லாம் எல்லாமே பயந்து போயிடக்கூடாது. ஆரம்பிக்கலாமா? காஞ்சி மத்த ரோப்ப வச்சீச ஆளுங்க கேட்டுக்குங்க. உங்க முன்னாடி இருக்கிற எதிரிகளை நீங்க பாத்துக்கிட்டா போதும். அந்த குடிமி தலைனை நான் பாத்துக்கிறேன். அவனை வச்சு செய்யணும். ரெடியா? சரி, ஊரியோ, நான் அவனை பாத்துக்கிறேன். நீங்க 2 பேரும் மத்தவங்களை பாத்துக்குங்க. வழியை கிளியர் பண்ணுங்க. 2 பேரும் போதுமா? கிளம்பிட்டோம். அவன் create பண்ணிட்டு வேலை சொல்றான். ஏய், வராக்கு பார்க்கக்கூடாது, சரியா? மேல பாக்க கீழே வச்சிட்டான். வராக்கு பார்க்காதீங்கன்னு சொன்னேன்ல. ஏய், இது செம்மையா இருக்கு இந்த காம்போ. கலக்குறானுங்களே. ஏப்பா என்ன சிங்குப்பா? வழி கிளியர் பண்றது தான் வேணும். டான்ஸ் ஆடணும்னு தானே கேட்கிறேன். இந்த வச்சுக்கோ. ஆனா என்ன மன்னிச்சிடு, எனக்காக ஒருத்தன் காத்துட்டு இருக்கான். உனக்கு ஆளுதான் பவர் போயிட்டு என்ன சாங் பிடிக்கும்னு சொல்றியா? நீ இல்லாம இருந்திருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் இங்க நடந்திருக்காதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கல்ல? சக்குரா, என்ன நீ? எல்லாரு கூடயும் ஒண்ணா இருக்கணும்னு நீ தானே சொன்ன. அதுக்காக தான் இங்க எல்லாரும் சண்டை போட்டு போராடிட்டு இருக்காங்க. இனிமேலாவது நீ இதை புரிஞ்சு நடந்துக்க. இதுக்கப்புறமாவது தைரியமாகிற. அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் உனக்காக தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒருத்த சுண்டுவல் கூட உன் மேல படாம நாங்க பாத்துக்கிறோம். ஆனா கேப்டன் மாதிரி பேசுறேன். அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கல்ல? வழியில ஒருத்தர் கூட அவங்களுக்கு தரையா இல்லவே இல்லை.
ஃபோர் கிங்ஸ்ல ஒருத்தங்க முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க. 2 பேரும் வேறு. இந்த வடிவில் காமெடி தான். 2 பேர் பார்த்தா 2 பேர் நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஏய், வேற மாதிரி சீனுங்க அது. ஓகே ஓகே அந்த பக்கம் தானே. மூணே பேர் கூட்டத்தை பார்த்தோம். தயாராக புரியும் கொஞ்சம் அப்படியே இரு. எவன் எந்த பக்கம் தடிக்கிறானே தெரிய மாட்டேன். நான் கேள்விப்பட்டேன். இங்க பார்த்தா எல்லாரும் சுருண்டு போய் கிடக்குறானுங்க. ரோப்பை வச்சு சாப்பிடும் போதுனா இதுதான் நிலைமை. இருந்தாலும் அவனுங்களும் ஒன்றும் சும்மா கிடையாது. விட மாட்டானுங்க போல இருக்கு. கூட சண்டை போட சொன்னா எங்க போறீங்க? எப்பவும் போல நீ ஒரு கிறுக்கு காட்டான் தான். உங்க அளவுக்கு வர முடியாதுல்ல. ஓகே கிட்டத்தட்ட அவங்க கேப்டன் ரொம்ப நெருங்கிட்டோம். சுபாக்கி இப்பதான் சந்தோஷமா இருக்கு. ஒரு வழியா உனக்கு சண்டை போடணும்னு தோணுச்சு. அப்ப சரி, நம்ம டான்ஸ் ஆடுவோமா? நீ தான் லீடா இருக்க போற. உனக்கு ஓகே தானே? உண்மையிலே டான்ஸ் தானே ஆடுறாரு வழங்கு. பவர் பெருசுது. சுபாக்கிக்கு ஈடு கொடுத்து ரொம்ப நல்லா சண்டை போடுறான். ஆனா தன்னோட இவ்வளோ பெரிய கேங்கை எவனாவது பிரச்சனையில கொண்டு வந்து மாட்டி விடுவானா? நீ நிறைய நல்ல சாப்பாடு சாப்பிடுவ போல, அதான் இப்படி இருக்க. சரி உன் கூட டான்ஸ் ஆடுற. நீ எவ்வளோ நேரம் தாக்கு பிடிக்கிறேன்னு பார்க்கலாம். ஈக்குவலா இருக்கிற மாதிரி தோணுது. சேமா இருக்கு. உண்மையிலேயே சுபாக்கி என்ன கலக்குறாங்க. பின்ன எங்க ஃபோர் கிங்ஸ்ல ஒருத்தங்களாச்சு. ஈடு கொடுக்குறாங்க. கொடுக்குற காசுக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸியா இருக்குன்னு பார்த்தா வந்ததுக்கு பிரயோஜனம் இருக்காத போல இருக்கே. நீ அவளை அவ்வளவு ஈஸியா கூட்டிட்டு போய் பணம் சம்பாதிச்சிடலான்னு மலை போல நம்பிட்டு இருக்கியா என்ன? அவளை கஷ்டப்படுத்த முடியாது. என்ன கேட்டா அவளோட தகுதி தெரியாம தரதரம் தெரியாம காதல் கனவுலாம் கண்டது அவளுக்கு. டைம் பேஸ்டா ஒரு கால் பேசு. அடிச்சிட்டா. அளவுக்கு மேல ஆசைப்படக்கூடாது. சுபாக்கி ஜாக்கிரதை. அவன் நம்ம சுபாக்கி மேலேயே கை வச்சுட்டான். இது நிஜம்தானா? மூஞ்சில இந்த மாதிரி கலர் பூசிக்கிறதுனால வயிற்றுல இருக்க பசியோ தாகமோ தீர போறதில்ல. இதோட டேஸ்ட் மோசமா இருக்கு. இருந்தாலும் உனக்கு இது பிடிச்சிருக்கிறதுனால தானே மூஞ்சில இப்படி பெயிண்ட் அடிச்சிருக்க. எனக்கு அதுல பொறாமப்படுறதுக்கு எதுவும் இல்லை. கோமாளிங்க தான் இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேஷம்லாம் போட்டு பாருங்க. உன்னால எப்போ என்ன தோக்கடிக்கவே முடியாது. என்ன கேட்டா நான் மேக்கப் போட்டுக்கும் போதுதான் ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்லுவேன். என்ன பேசுற? இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிருக்கிறதால மட்டும் நீ ஒன்றும் ஒழுங்கா சண்டை பாடுறது போடல. அப்படிதானே இருக்கு. இல்லவே இல்லை. நம்ம ஸ்ட்ராங்கானவங்கிறது இங்கே தான் இருக்கு. மேக்கப் போட்டுக்கும் போது எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறத நான் உணர்றேன். அது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால தான் நான் அதை பண்றேன். காதலுங்கிற உணர்வு நம்ம இதயத்தை உறுதியாக்குறதானே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன்.
இதயத்து மேல அவ்வளோ அக்கறையோ? ஒருவேளை உன் இது இன்னும் ஸ்ட்ராங்கானா அப்போ உன்னா என்ன பண்ண முடியும்? புரிஞ்சிருச்சு. அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னே உனக்கு தெரியாது போல இருக்கு. நீ ரொம்ப பாவம். என்னாலும் சரி, அதான் பசி மட்டும்தான். இந்த மாதிரி ஒருத்தகிட்ட நான் நிச்சயமா தோத்து போக மாட்டேன். எழுந்தர்றா. மற்றவங்க பேசினா என்ன ஆகும்னு இப்போ உனக்கு காட்டுறேன். இந்த எபிசோட கொலை மாசுங்க. நம்ம வந்து சுபாக்கி எதிர்பார்த்தது தான். அவர் என்ன பண்ண போறாரு, அவர் வந்து நல்லா இருக்குமேனு அந்த மைண்டில் இருந்துச்சு. பட் வந்து அதுக்கு முன்னாடி இந்த ட்வின்ஸ் 2 பேர் வந்து இந்த அளவு கலக்குவானுங்கன்னு எதிர்பார்க்கல. வேற லெவலில் இருந்துச்சுங்க அவங்க ஃபைட்டும். எனக்கு வந்து தளபதிலாம் வந்துட்டு போறாரு இடையில. அந்த 2 பேர் காம்போ ஒரு மாதிரி அவங்க ஸ்வாகே வேற மாதிரி இருந்துச்சு. ஒரு அசால்ட்டாக வழியை கிளியர் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் மாதிரி ஆர்டர் போட்டு அவர் மாதிரி கூலாக நடந்து வர்றாரு. அது ஒரு மாதிரி மாசினாக இருந்ததுங்க. இந்த இடத்துல வந்து ஒரு பயங்கரமான பிஜேபி போட்டு அப்படி போட்டு அந்த எடிட்லாம் பண்ணாங்க பாருங்க இன்ஸ்டாகிராமில். இதெல்லாம் பண்ணி போட்டாங்கன்னு வச்சுக்கோ வேற லெவலில் இருக்குன்ற மாதிரி இங்கேயே ஓடிட்டு இருக்க அந்த வீடியோலாம். என்னையா பண்ணுகிறீங்க, என்னையா இது ஃப்ரேம் இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு சுபாக்கினோட அந்த ஸ்டைலு, நளினம், ஆட்டிடியூடு ப்ளஸ் வந்து நான் பார்த்துக்கிறேன்னு ஏதோ டைலாக் சொல்லிட்டு முடியும் இப்படி பண்ணுவார் பாருங்க, அவ்வளோ அழகாக இருந்தது. ஐயோ அந்த அந்த ஒரு ஆட்டிடியூடே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. அவர் பார்க்க நான் ரசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் ஆர்வமாக எதிர்பார்த்து நடந்தது. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபைட்டாக இருக்கும்ன்றது நான் எதிர்பார்க்கல. நான் எப்படி தான் ஒரு ஃபைட் பண்ணுவார், அவர் ஸ்கில் என்ன அப்படின்றது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. பட் பார்த்தா அந்த குடுமி அவனும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக டஃப் கொடுத்த மாதிரி தான் இருந்தது. இவருடைய இதுக்கு போர்க்கிங்கில் ஒருத்தர் இவ்வளோ பவர்ஃபுல்லான ஆள் அவன் வந்து அடி வாங்குவான் அப்படின்னு நினச்சா இல்லை, ஈக்குவலாக தடுத்துட்டு இருந்தால் ஒரு அடி அடிச்சிட்டானே. அதுவே எனக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்தது. ஆனால் அடிச்சதுக்கப்புறம் இப்போ தான் ஒரு ஃபுல் ஃபார்மில் வெளியாகிற மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் கூலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சின்ன பையன் ஏதோ போட்டோன்னு விட்ட மாதிரி இருந்துச்சு. ஓ எம்எல்ஏ கை வச்சிட்டியா இப்போ காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காட்டின மாதிரி இருந்தது. அவரோட ஆக்ஷன்லேயே ஒரு நளினமும் இருக்குது, அந்த ஃப்ளெக்சிபிளும் தெரியுது. அவர் அந்த டான்ஸ் அதுலேயே தெரிஞ்சது. அதோட இந்த ஆக்ஷனும் கலக்கிறப்போ வேற மாதிரி இருக்குது. ஆளே ஒரு மாதிரி வேற மாதிரி தெரிஞ்சாருங்க. ரொம்ப ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். அதே மாதிரி அந்த குடுமையும் எனக்கு பிடிச்சதாக இருந்தது. அவனோட ஆட்டிடியூடு அவனோட இதெல்லாம் பார்க்கறது நல்லா தான் இருக்குது. பட் அவனுக்குள்ளே ஒரு பெயின் இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட அவன் கன்வே பண்ண விதமும் அந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு ஏழைக்கு போய் ஏன் இவ்வளோ ஆசை, இதெல்லாம் அவங்களுக்கு வரவே கூடாதுன்னு சொல்கிறப்போ வெறுத்து பேசின மாதிரி தான் இருந்தது. அவன் வாயத்தாந்தாலே பசி, வெறுமை, ஏழை இதுதான் வருது. ஸோ அதுலேயே தெரிஞ்சு போச்சு அவன் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கான். ஏன்னா இங்கே காசுக்காக தான் வந்திருக்கு. இப்போ கூட இடையில பேசுகிட்டே எனக்கு பசிக்கிறா, தலை சுற்றுதுரா, சீக்கிரம் முடிச்சு நம்ம போனால் நம்ம காசு கிடைக்கும், போய் சாப்பிடலாம், அதுதான் மைண்டில் இருக்கான். மைண்டு ஃபுல்லாக சாப்பாடுனா இப்போ அது கூட வழி இல்லாத ஒரு இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்கன்றதை அது சொல்லுது. ஸோ அவனை பற்றி தெரிய வரப்போ தான் அது என்னன்னு தெரியும். பட் இங்கே எனக்கு அவன் வந்து ஒரு கெட்டவன் அப்படின்ற அந்த ஃபீல் கொடுக்கல. ஒரு நிலைமை பார்க்கறதுக்கு தான் எனக்கும் அந்த ஃபீல் தான் இருந்துச்சு. ஆனாலும் கூட்டத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்திருக்குன்னு சந்தோஷப்படாமல் அவங்க வேலையே அவன் நினச்ச மாதிரியே அந்த பொண்ணு லைஃப்பை டிசைன் பண்ணுறது தான் எனக்கு கொஞ்சம் கோபமாக இருந்தது. சரி நீங்கள் ஓகே, பட் உங்களுக்கு கிடைக்காத ஒன்று கிடச்சிருக்குன்றது கூட அவங்க அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு இறுக்கத்தில் அவங்க எல்லாருமே இருக்காங்கன்றது தான் புரியுது. இல்லை இப்போ அவன் சொல்கிறது எனக்கு புரிஞ்ச விஷயம் என்னென்னா, பணக்காரங்க உன்னை இப்படி வாழ விட மாட்டேங்க. இப்போ அதான் நடக்குது. ஒருத்தன் காசு கொடுத்து அனுப்பிச்சு இதை பேர் உன்னை வந்து விலைக்கு வாங்க பார்க்குறான், நீ அங்கே இருந்தால் இப்போ அங்கேருந்து ஓடி வந்துட்டு உன்னை விட மாட்டேன், உன்னை நிம்மதியாக விட மாட்டாங்க. ஏன்னா நீ ஏழை. அதே தான் நாங்களும் இருக்கிறோம். எங்களே இப்போ நான் வந்து முன்னேற நினச்சா இழுத்து போட்டுருவாங்க, இல்லை அந்த மாதிரி கிடைக்காம பண்ணுவாங்கன்றது தான் வெறுத்து பேசுன மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவனால் நிம்மதியாக இருக்க முடியுதா, நீங்கள் இருந்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம், இங்கே இருந்தாலும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அது தெரியும், ஒரு பணக்காரர் இருந்தால் அது என்ன ஆட்டம் ஆடுவான், நம்மளை வச்சு எப்படி செய்வான். ஒரு ஏழை ஒன்றுமே இல்லாத ஒருத்தங்கிட்ட அவனோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும், நம்ம என்ன தான் பண்ணாலும் வேலைக்கு ஆகாதுன்னு ஒன்று இருக்குல்ல, பணத்தை வச்சு எல்லாத்தையுமே முடிச்சிருவாங்கன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி பேசின மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ பார்ப்போம் அந்த ஸ்டைல் என்ன வருது. மேபி அவன் மைண்டு மாறலாம். ஏன்னா இந்த பொண்ணுக்காக இத்தனை பேர் ஃபைட் பண்ணுறாங்க, ஒரே ஒருத்திக்காக இவ்வளோ பேர் வராங்க, ஒரு ஊரே வராங்கன்றப்போ இது அவனை ஏதாவது ஒரு மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாக்குமோன்ற மாதிரி தான் ஃபீல் இருந்துச்சு. அவங்களும் கூட்டமாக தான் இருக்கிறாங்க. பட் ஏழைங்கன்னா அவ்வளோதான் ஒதுக்கிடுவாங்க, நம்மளாம் வாழ விட மாட்டாங்கன்றப்போ இத்தனை பேர் அவள் வாழணும்னு செய்கிறாங்கல்ல, இது மேபி அவனுக்குள்ளே நான் தாட் வரலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஸோ பார்ப்பா அது பேச்சுவார்த்தை தான் நடக்குதான்னு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஃபைட்லாம் அப்படி தான் இருந்தது, ஒரு ஃபைட்லேயே பேச்சுவார்த்தை நடத்தி தாண்டா பண்ணணுன்ற மாதிரி. அதேமாதிரி தானே சுபாக்கி ஃபீல், இவரும் பேச்சுவார்த்தை பேசிட்டு தான் ஃபைட் பண்ணுறாரு. ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி அவன் அந்த குடுமி பார்த்த பார்வையும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இருந்தது. இப்போ நம்ம சொசைட்டி நடக்கிற மாதிரி தான், என்ன இது மேக்கப் பொண்ணு கோமாதிரி பண்ணுகிறீங்க, அது வந்து நார்மலாக பீப்புள் பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அவர் வந்து நான் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டு வர கோபம் இல்லை, ரொம்ப காமாக அழகாக ஹேண்டில் பண்ணார். அது ஒரு விஷயமே இல்லாதமே ஹேண்டில் பண்ணி எடுத்துகிட்டு போனார். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அணுகுமுறை வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு.
ஆனால் அதில் பாருங்கள் எல்லாருமே அந்த பாசிட்டிவாக இருக்கும்போது இந்த சைடு சரி இந்த ஊர் இந்த ஆட்களை தான் நம்ம அந்த சிங்கிள் பொண்ணு லவ் பண்ணுற அந்த கேங் சொல்கிறேன். ஸோ அவங்களுமே பாருங்களேன் அந்த பாசிட்டிவான பீப்புள் நல்லவங்களாம் சுற்றி இருக்கும்போது பார்க்குறதுக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி எப்போவுமே எல்லாருக்கும் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இல்லை அந்த பொண்ணு இடத்துலேருந்து பார்க்குறப்போ அதுவுமே புரிஞ்சது. ஏன்னா எனக்காக இத்தனை பேர் அடி வாங்குறாங்க, நான் விரும்புகிற ஒரு ஆள் வந்து அவருக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நினைக்கிறது லவ் தானே. இப்போ இவளுக்கு அவருக்கு லவ் இருக்கானான்னு தெரியல, இந்த பொண்ணு தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கு, அவர் என்ன தாட்டில் இருக்கான்னு தெரியல. பட் இத்தனை பேருமே அவளுக்காக பண்ணுறப்போ அவளுக்கு அதே ஃபீலிங் தான், அவர் கில்ட்டி ஃபீல் வந்துடும், எனக்காக ஏன் இவ்வளோ பேர் நான் போயிட்டா நிம்மதியாக இருப்பாங்களே. ஆனால் அதை விட வழியாக இருக்காது. அதான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணால், பட் அதையும் மீறி ஓட பார்த்துச்சு. அப்புறம் தான் வந்தா சரி எங்கே போகிற நின்று சரி அப்புறம் போது அவையிலே வந்துச்சு, இல்லை இந்த இடம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இந்த ஓவர் நல்லவங்களாம் ஒரு கேங் இருக்கும்போது இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, உனக்காக நான் எனக்காக நீங்கள் போட்டு பண்ணுறேன்ட்டு அது ஒரு பெரிய ப்ரெஷர், டார்ச்சர், வலி எல்லாமே ஒரு மிக்ஸ்டு ஃபீலாக இருக்கும். அது சுகமான வலி மாதிரி தான் அது. ஸோ அதுவும் இருக்குதா சார். எனக்கு சுபாங்கி பேசலாம் பார்த்தீங்கன்னா உமிமையாக தான் ஞாபகம் வருது. அவரும் இதே மாதிரி தான் பேசுவார், வேண்டாவாதமாக பேசுவார். எதனா வந்து சொன்னால் ஆமாம் அதுக்காக தான் இருக்கிறேன், அதான் வேலை அப்படி அதே மாதிரி தான் இப்போ இவரும் பேசினார். ஸோ அந்த வே பார்த்தீங்கன்னா அந்த குரு அது கீழே இருக்க அந்த 4 4 கிங்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. நம்ம இவனாக தான் சொன்னான் சாக்குறவன், டேய் தலைவனாக இருக்கலாம் ஒரே மாதிரி இருக்கிறீங்களேடான்ட்டு அதே ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு. அது அழகாக இருக்குங்க. இவங்கள்ட்டேருந்து நம்ம பசங்க இந்த மாதிரி கற்றுக்கணும் பண்ணணுன்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் எங்கேயுமே சாக்குறா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திரும்ப கன்ஃபியூஸ் போன மாதிரி இருந்தது. நிறைய யோசிச்ச ஒரு மோடுக்கு போயிட்டான். ஃபைட்டிங்கில் கொஞ்சம் அந்த கவனம் தவறிச்சு, இந்த இப்படி இருக்கணுமோ, இது பண்ணணுமோ, இது தப்பா அப்படின்ட்டு. இப்போயாம அந்த லேர்னிங் ப்ராசஸில் இருந்தால் அது கொஞ்சம் கவன சிதறலாம் ஆச்சு. இப்போ தான் அவன் லேர்ன் பண்ணுறான், இதெல்லாம் அவன் அப்சர்வ் பண்ணுறான். அதுவுமே ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கு சுபாக்கியனும் அந்த ஹேர் அப்படி பண்ணதாக இருக்கட்டும், இல்லை அவரோட தாட்ஸில் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அவருடைய அந்த ஆட்டிடியூடு, அந்த மனசு ரீதியாக எல்லா விஷயத்துலையுமே அவர் ஒரு பார்வை தெளிவாக வச்சுட்டு அவராக இருக்கிறத பார்க்கும்போதே எனக்கு அவர் மேலே லவ் வந்துடுச்சு. ஸோ அவர் எப்பவுமே பிடிக்கும். அது வேற. இப்போ லவ்னா ஸ்பெஷல் வேர்டு ஆக்கிட்டதுனால நான் அது சொல்கிறேன். ஸோ அவர் பார்த்தா அந்த இடத்துல உண்மையாகவே எனக்கு ஒரு லவ் ஃபீல் அவர் மேலே வந்துச்சு. ஸோ அந்த கக்காஷியோட லிஸ்ட்டில் அடுத்த சேர்க்குறான். ஆனாலுமே நான் இவ்வளோ பேசுகிறேன், இருந்தாலும் அந்த குடுமி சொல்கிற டைலாக் எல்லாமே மண்டையில் ஓடிட்டுருக்கு. ஏன்னே தெரியல. அவன் நடுவில் ஒரு வார்த்தை சொல்கிறது கூட ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்ததுங்க. அது சுபாக்கி அடிக்கிறப்ப நல்ல சாப்பாடு சாப்பிட்ற போல இது, அதான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு சொல்கிறப்போ அது ஒரு மாதிரி பாரம் ஆயிடுச்சு. அப்போ அவன் எந்த நிலைமையில் இருக்கான்றது அது சொல்லுது இல்லை, அது ஒரு மாதிரி பெயின் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி எமோஷன் ஆயிடுச்சு அந்த வார்த்தை. ஆனால் அவன் வந்து சாதாரணமாக தான் சொல்கிறான், ஆனால் உள்ளே எவ்வளோ பெயின் இருக்குன்றது அந்த டைலாக் மூலிமா எனக்கு கன்வே ஆகிட்டே இருக்குது. அவன் சொல்கிற டைலாக்ஸ் அவன் பேசலாம் மைண்டில் ஓடிட்டே இருக்குது. ஸோ அது அடுத்த எபிசோடில் பார்ப்பேன். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.